எதுக்கு இப்போ நீ வருத்தப்பட்டு இருக்க? என் மருமோ என்னையே எப்போ பார்த்தாலும் இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. வேலை செஞ்சு செஞ்சு கை காலெல்லாம் வலிக்குது. நீ எதுக்கு அவள் சொல்லுங்க வேலையை செய்யணும்? செய்ய மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே? பாயில் என்ன குளிக்கட்டி வச்சுருக்க? நான் அவள் சொல்லுங்க வேலையை செய்யலைன்னு நினைக்கி அவள் ஆளுக்கு துணியெல்லாம் எடுத்து துவைக்கவே மாட்டுக்கா. எல்லா ஆளுக்கு துணியும் போட்டது போட்டபடியே கிடக்குது. வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டை அசிங்கமாகவே வச்சுருக்கா. வேறு என்ன செய்யணும்? அவள் சொல்லுங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. மோயன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவன்கிட்டையும் நான் சொல்லி பார்த்தாச்சு. அவன் என்ன சொல்லுதான்? அவன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசணும். இப்போ மருமவ என்ன சொல்லுதா? என் அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். உடனே அவள் கோச்சிக்கிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லுதா. அவள் போனால் போட்டுன்னு நீ விட வேண்டியதானே? அதை அப்படி விட முடியும்? இப்படியே நீ சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அவள் உன் தலைக்கு மேலே எரிய மிளகா அரைச்சிட்டே தான் இருக்க போறா. இப்போ மொபைல் என்ன சொல்லுதான்? என் மருமக சொல்கிற வேலையை செஞ்சுட்டு அனுசரித்து போங்கன்னு சொல்லுதான். மோனுக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு? பொண்டாடி சொல்லி பேச்சு கேட்டுட்டு ஆடுதான். அவனையும் தப்பு சொல்லதுக்கு இல்லை, அவைய ரெண்டுத்தையும் தப்பு சொல்லக்கூடாது, ஒன்னே சொல்லணும். இப்போ என்ன எதுக்கு திட்டுக்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன தப்பு பண்ணேன்னு இப்போ கூட புரியலையாங்கோ? நான் முதல்ல உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, மருமகளுக்குலாம் இவ்வளோ இடம் கொடுக்காதுன்னு. அப்போ நான் சொன்னது கேட்டிருந்தா உனக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. என்னைய பாரு, நான் வீட்டில் ஒரு வேலை செய்யறது கிடையாது, எல்லாமே என் மருமவை தான் செய்கிறா. நீனும் ஒரு வேலையும் செய்யணும், மருமகளையே வேலை செய்ய வச்சுருக்கணும். அதுன்னு போய் தான் என்னைய எல்லா வேலையும் செய்ய வைக்கலோ. இன்னைக்கு எல்லா வேலையும் நான் உங்களை செய்ய வைக்கேன். இதோ வரேன் மாமியாரே. இப்போ என்னடி பண்ண? ஏதாவது ஐடியா தாயா? இப்போ வந்து ஐடியான்னு கேளு. நீ திருட்டுப்புன்னு கேட்டோன்னே எனக்கு ஒரு ஐடியாவும் வரல. வேறு ஏதாவது நல்ல ஐடியாவாக வரும், அப்போ நான் சொல்லுவேன். சரி என் மருமக வரா, இதை பற்றி அப்புறமா பேசுவோம். என்னடி நீனும் மருமகளை கண்டு பயப்படியா? அவள் என்ன பேயா பூதமா? அவளை கண்டு நான் பயப்பட? சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீ எதுக்கிட்டே என் மருமகளை கண்டு பயப்படுத? நான் ஒன்றும் மருமகளை கண்டு பயப்படலை. நான் வீட்டிலேருந்து வந்து நேராகுது, என் மருமக என்ன தேடிட்டு இருப்பா. நான் வீட்டுக்கு போகிறேன். சரியான பயந்தமளி. ஏத்தே இப்போ எதுக்கு என்ன நீ ஏலம் போட்டுட்ருக்க? ஏத்தே நான் உங்களை ஒன்றும் ஏலம் போடலை, கூப்பிட தான் செஞ்சேன். அப்படியே உங்களை ஏலம் போட்டாலும் யார் வாங்க போகிறா? உனக்கு வாய் ரொம்ப நீளம். அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த, என் வாயும் உங்கள் வாயளவில் தான் இருக்குது. இப்போ எதுக்கு இங்கே என்னை வந்து கூப்பிட்டுருக்க? உள்ளே போய் உன் சோழியை பாரு. ஏற்கனவே என் சோழியெல்லாம் பார்த்தாச்சேத்த. யார் காதில் இப்போ பூச்சிட்டுக்க? குழம்பு வச்சது மாதிரி வாசனே வரல. என்கிட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு பொய்யா சொல்லுங்க? பொய்க்கு ஒன்றும் சொல்லலத்த, நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னு தான் சொல்லுவேன். அப்போ வீட்டில் உள்ள மீதி வேலையெல்லாம் நானாக பார்க்கணும்? 100ல் ஒரு வார்த்தைனாலும் நீங்கள் சரியாக சொன்னீங்கத்த. வீட்டில் உள்ள மீதி வேலையெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். என்னது நான் செய்யணுமா? உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த, நான் நார்மலாக தான் இருக்கேன். நீங்கள் கோவத்திலே மூஞ்சி வச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் தான் மீதி வேலையெல்லாம் பார்த்தாகணும். நான் துணியை துவைச்சி வச்சுருக்கேன், அதை நீங்கள் காய போட்டுருங்க. அப்புறமா 2 டம்ளர் அரிசி எடுத்து குக்கரில் வேக வச்சு வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு குக்கரில் சோறு பொங்கிறது பிடிக்காதுல்ல, பானையிலேயே 2 டம்ளர் அரிசியை பொங்கிருங்க. என்னைய வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டு மகாராணி அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சோ? அம்மா வீட்டுக்கெல்லாம் போகலத்த, கடைக்கு தான் போகிறேன். என்னது கடைக்கு போறியா? ஆமாத்த, பண்டிகையில் வரதில் சேரீ எடுக்க போகிறேன். ஒரு பீரோ நிறைய சேலை எடுத்து வச்சுக்க, அது உனக்கு காணாதவங்க. அதுலேருந்து ஒன்று எடுத்து கொடுக்க வேண்டியதானே? பண்டிகைன்னா புது சேலை தான் கட்டணும்னு சட்டம் ஒன்றும் இல்லை. எனக்கும் தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லைன்னு. உங்கள் பிள்ளை தான் என்னைய சேரீ எடுக்க வர சொல்லி சொன்னாவ. அவன் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான், நீ தான் நச்சரிச்சு கேட்டிருப்ப. உங்கள் பிள்ளை தான் அத்தை கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய ஃபோன் பண்ணி சொன்னாவன். உங்களுக்கு அப்புறம் தேவிக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக பட்டு சேரீ ஆளுக்கு ஒன்று எடுத்துறதா சொன்னாவன். சரி அத்தை, அவளுக்கு ஃபோன் பண்ணி சேரீ எடுக்க வரலன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் நின்று அவனுக்கு ஒன்றும் ஃபோன் பண்ணி சொல்லண்டாம். எனக்கு புதுசாக சேலை எடுக்கிறதுல இஷ்டம் இல்லைதான். வேண்டான்னு சொன்னால் என் பிள்ளை வருத்தப்படுவான். சரி அத்தை, அப்போ நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிளம்பி போகிறேன். இந்த 2 வேலையும் நான் பார்த்துக்கிட்டேன். நீ துணி எடுக்கிறதுக்கு கிளம்பி போகிற வழியை பாரு. இப்போ ஒரு சேரீ எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அப்படி இருக்கச்சில 3 சேரீ வேலை எடுக்க வேண்டியது இருக்குது. நான் கடையிலேருந்து சேரீ எடுத்துகிட்டு வந்து அப்புறமா சமையலை செஞ்சோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால் அத்தை சேந்தலை குழம்பு கூட்டையும் நீங்களே வச்சுருங்க. ஒரு வேலை கூட செய்யாமல் காலுக்கு மேலே கால் போட்டுட்டு டிவி உட்காந்து பார்க்கணுன்னு நினைக்கிட்டியே? இப்போ மொத்த வேலையும் உங்களையே செய்ய வச்சோம்ல. சேலை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள அவ்வளோ வேலையும் என்னையே செய்ய வச்சுட்டாலே. உண்மையிலே இவா தந்திரசாலி தான்.